சமீபத்தில் நமது கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் எழுதிய NAP மதயானை என்கிற புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வந்திருந்த முன்னாள் உச்சநீதிமன்ற நீதியரசர் கவாய் அவர்கள் பேசுகிற போது சொன்னார், MK ஸ்டாலின் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு இஸ் a tall leader to protect the federality of India என்று சொன்னார். இந்திய கூட்டாட்சி தத்துவத்தை நிலைநிறுத்துவதில் இன்றைக்கு இந்தியாவின் ஒரு உயர்ந்த தலைவராக மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார், அவரை நான் பாராட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் பல விஷயங்களை சொன்னார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், மீண்டும் இந்தியத்தின் ஜனநாயகத்தை காப்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் ஜனநாயக முறைப்படி உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி இருக்க வேண்டியவர்களை இருக்க வேண்டிய இடத்தில் வைத்திருக்கிறார். அண்ணன் நான் வருகிற போது அண்ணன் குமார் அவர்கள் பேசி கொண்டிருந்தார். அவர் மீது எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு. ஆனால் ஏதோ உச்சநீதிமன்ற நீதிபதிகள் டென்ஷன் ஆன உடனே தூக்கி அடிச்சுட்டு போயிடுவாங்கன்னு பேசுகிறாரு. இது நியாயமா? தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த தீர்ப்பை. எப்படி கவர்னர்களுக்கும் ஜனாதிபதிகளுக்கும் நீங்கள் 1 மாதம் அல்லது 3 மாதம் என்று கால நிர்ணயம் வாங்கிய போது கொண்டாடியதோ இந்தியா, அதை போல ED நீங்கள் நினைத்த இடத்திலெல்லாம் நுழைந்து விடுவதற்கு நீங்கள் ஒன்றும் அதிகாரம் படைத்தவர்கள் இல்லை என்பதை மிக தெளிவாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதுதான் இடைக்கால கொண்டாட்டம்ன்றார் அவர். கண்ணை மூடி கொண்டா கொடுத்து விடுவார்கள் நீதியரசர்கள்? அவ்வளவு சாமானியர்களா அவர்கள்? ஒரு உச்ச நீதிமன்றம் என்கிற ஒரு உச்ச பதவியில் போய் உட்கார வேண்டும் என்றால் சாமானியர்கள் போய் உட்கார்ந்து விட்டு பேசுகிற கோபத்தில் எடுத்தெறிந்து அடித்து விடுவார்களா? அப்படிப்பட்டவர்களா நீதியரசர்கள்? இந்தியாவினுடைய நீதியரசர்கள். கவாயினுடைய பின்புலம் என்ன? அவர் கேட்கிறாரே கேள்விக்கு பதில் இருக்கிறதா? ஏனப்பா, முதல்ல இந்த நிறைய பேருக்கு என்ன தெரியல அப்படின்னா, அமலாக்கத்துறை என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இவங்களுடைய டியூட்டி என்ன? என்ஃபோர்ஸ்மெண்ட், நீ எதை அமலாக்கணும்? அமலாக்குறது இந்தியா முழுக்க பல இதுகள் இருந்தாலும் உனக்கு அமலாக்கத்துக்கு 5 சட்டம் தான். PMLA, காஃபி ஃபோசா, ஃபெமா, ஃபெரா, நார்காட்டிக்ஸ் ஆக்ட். இந்த 5 தானே. இந்த 5 தான் நீங்க நடைமுறைப்படுத்துறது தான், என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு தான். நீங்க ஒரு தனி மனிதன் தன் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்து விட்டான் என்றால் அதை கேட்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது, ஐடிக்கு இருக்கிறது. ஒருவேளை அதிலே கிரிமினல் இருந்தால் அதை வழக்கு விசாரிப்பதற்கு CBI இருக்கிறது. மிக தெளிவாக தீர்ப்பு இருக்கிறது. பெரும்பாலும் வந்து சட்டவிரோத பண பரிமாற்றம், வெளிநாட்டு பணம் அப்படிலாம் உள்ள வராங்க. அதாவது அதுக்கு தான் அவங்க தெளிவா கேட்டார், பிரிடிகேட் அஃபென்ஸ் எங்க இருக்கு? நீங்க இந்த வழக்கு எதன் அடிப்படையில் போறீங்க? நமது தமிழ்நாடு அரசு ஊழல் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த FIR. நீங்க எப்படி உள்ள வரீங்க? எதுக்கு சார் நீங்க உள்ள வரீங்க? அவங்க இன்னொரு கேள்வி மிக தெளிவாக கேட்டிருக்காங்க. என்னன்னா, ஒரு உதாரணத்தோடு இது பார்த்து கொண்டு இருக்க நம்ம தந்தி டிவி நேயர்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். இப்போ நம்ம ED ஆஃபீஸர்ஸ் ஏறத்தாழ ஒரு 9 ஆஃபீஸர்ஸ் மேலே வழக்கு இருக்கு. என்ன வழக்கு அப்படின்னா, இவங்க லஞ்சம் வாங்கின வழக்கு. உதாரணமாக டெல்லியில் விஷால், கேரளாவில் சேகர்குமார், சிம்லாவில் விக்சாத் திபார், இப்படி வரிசையாக இந்த ED டிபார்ட்மெண்ட்டில் இந்த அதிகாரிகள் லஞ்சம் வாங்கினது. லஞ்சம் ஒழிப்பு துறைக்கு வர்ற இந்த அதிகாரிகள் லஞ்சம் வாங்கினார்கள். இப்போ நான் உதாரணத்துக்கு கேட்குறேன், இவங்க ஒவ்வொருத்தரும் வாங்கியிருக்காங்கல்ல. இதில் இன்னொரு கொடுமை கூட தமிழ்நாட்டில் நடந்துச்சு தம்பி. 2 விவசாயிகள் 450 ரூபா பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. வெறும் 450 ரூபா. சேலத்தை சார்ந்தவர் கண்ணையா கிருஷ்ணா. அவங்க PMLA ஆக்டில் பணத்தை வந்து கருப்பு பணமாக மாற்றிட்டாங்க, வெள்ளை பணமாக மாற்றிட்டாங்க, நோட்டீஸ் அனுப்பின ED டிபார்ட்மெண்ட். இப்போ நான் கேட்குறேன், இத்தனை வழக்கு நடக்குதுல்ல. இப்போ தமிழ்நாட்டினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை எங்கள் டாக்டர்கிட்ட 40 லட்சம் ரூபா வாங்கின இந்த ED ஆஃபீஸரினுடைய தலைமை அலுவலகம் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கீழ் வருகிறது. அவர் அலுவலகத்தை நாங்கள் முற்றுகையிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்தும் என்று நிர்மலா சீதாராமன் அவர்களை வீட்டு காவலில் வைத்தால் அது சரியற்று நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா? ஒருவேளை தமிழர்கள் கைத்தட்டி வரவேற்பார்கள், அது வேறு. அப்படி நடக்கிற போது, ஆனால் அப்படித்தான் இல்லை. நான் தம்பி சொல்லிடுறேன், இந்த வழக்கு எப்படி என்றால் கண்ணை மூடிக்கொண்டு அவர்கள் ஸ்டே கொடுக்கல. உங்களுக்கு எந்த முகாந்திரம் இருக்கிறது? பிரிடிகேட் அஃபென்ஸ் எங்கேயாவது கொடுத்துருக்கீங்களா நீங்க? இந்த பணம் தம்பி, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவுட்லெட்டில் 100 ரூபாய்க்கு 110 ரூபான்னு விற்கிறான். அது வருமானத்துக்கு அதிகமாகவோ அல்லது தவறாகவோ செய்வது, அதை ஐடி கேட்கணும்.
ஐடி தனி அதிகாரியை தான் கேட்க முடியும். நீங்க எப்படி கார்பரேஷனை கேட்க முடியும்? நல்ல கேள்வி கேட்டிருக்காங்களே. நீங்க ஒரு அவுட்லெட் அதிகாரி தப்பு செய்தால் அந்த அதிகாரியை விசாரிக்காமல் நீங்க எப்படி ஒரு கார்பரேஷன் வருவீங்க? உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று கேட்ட கேள்விக்கு பதிலே இல்ல தம்பி. இல்ல சட்ட ரீதியா நீங்க எந்த வழக்கின் அடிப்படையில் வர்றீங்கன்னு கேக்குறீங்க. இல்ல ஒரு தார்மீகமா ஒருத்தர் 10 ரூபா வாங்குறாரு, கூட காசு இருக்கு அப்படின்னா அது தலைமைக்கு தெரியாம, அதாவது ஹெட் ஆபீஸ்ல இருந்து தெரியாம நடக்குமான்றதான ஒரு இது. அது நல்ல கேள்வி. 41 எஃப்ஐஆர் யார் போட்டது? நீ போட்டியா? பிஏஓக்கள் பிஎம்எல்ஓ போட்டாங்களா? டிவிஎஸ்சி ஆஃப் தமிழ்நாடு போட்டது. லஞ்ச ஒழிப்புத்துறை 41 எஃப்ஐஆர் போட்டதும் தமிழ்நாடு கவர்மெண்ட். அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வேடிக்கை பார்க்கல. நீங்க உள்ள வர வேண்டிய அவசியம் என்ன? திருக்குமார், உள்ள வர வேண்டிய அவசியம் எங்க வருது சார்? இவங்க கேஸ் போட்டாங்க, டிவிசி கேஸ் போட்டது, விசாரிச்சாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு லோக்கல்ல மாவட்ட ரீதியா அந்தந்த பிஏஓக்கள் இந்த அநியாயத்தை பற்றி அவங்களும் புகார் பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் பிறகு அது நிறுத்தப்பட்டது. அதற்கு பிறகுதான் இது வெளியே வருது. அதுக்கப்புறம் தான் இதனுடைய ஊழல் மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய பரவலாக பேசப்பட்டு அதற்கு பிறகுதான் இந்த வழக்கில் இதில் சில சம்பவங்கள் வந்து மிகப்பெரிய ஊழல் இந்த ஊழல் நுழைஞ்சிட முடியுமான்னு கேக்குறாங்க. இங்க வரணும்னா அதுக்கான கீ என்ன கீ கேஸ்? ஒரு வழக்கு நடந்து ஒரு சம்பவம் நடந்தால் நீதிமன்றங்களுக்கு எப்படி ஜூமோட்டோவா ஒரு கேஸை எடுக்க முடியுமோ அதன் போல விசாரணை ஏஜென்சிகளுக்கும் முடியாது, அமலாக்கத்துறைக்கும் முடியாது. தவறான தகவலை அண்ணன் குமார் பதிவு செய்கிறார். சுயமோட்டோ அதிகாரம் எந்த டிபார்ட்மென்ட்க்கும் கிடையாது. சுயமோட்டோ அதிகாரம் இல்ல. ஏற்கனவே நீங்க லஞ்ச ஒழிப்புத்துறை நீங்க தான ஆரம்பிச்சீங்க சார். அண்ணன் குமார்னா ஒரே ஒரு கேள்வி ஆரம்பிச்சீங்கல்ல. இங்க 4 டிபார்ட்மென்ட் இருக்கு. உச்ச நீதிமன்றம் தெளிவா சொல்லுது. 1 டிவிஎஸ்சி, 2 இன்கம் டாக்ஸ், 3 சிபிஐ, 4 நீங்க இடி. இந்த 3ல இல்லாமல் பிரிடிகேட் அஃபென்ஸ் என்கிற கருப்பு பணத்தை வெள்ளை பணமாகவும் மாற்றி இருந்தால் அதை நீங்க கொண்டு வரலாம் சொல்லிட்டு இருக்கா? சொல்லுங்க. அதற்கு தான் சில சம்பவங்கள் அதை உணர்த்தியதால் அவர்கள் அதை நடவடிக்கை எடுத்தார்கள். இதே உயர் நீதிமன்றத்தில் இந்த விசாரணை நடக்கிறப்போ, சோதனை நடக்கிறப்போ போனீங்க. அப்ப என்னாச்சு? அப்ப ஏத்துக்கிட்டாங்க, இன்னைக்கு ஏத்துக்கல, நாளைக்கு இந்த முடிவு மாறும்ல அப்படின்றாங்க. அதாவது ஒரு நீதியினுடைய உச்சபட்சம் என்பது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. அந்த தீர்ப்பு சட்டத்திற்கு இணையானது. அந்த அளவிற்கு அதற்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார்கள். கண்ணை மூடிக்கொண்டு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கொடுத்து விடுவார்கள் என்பதெல்லாம் அல்ல. அவங்க கேட்குற ஒரே ஒரு கேள்விதாங்க. இந்த வழக்கு அங்கே போகும்போதே இப்போ இவர் பேசினார்ல, நம்மளுடைய தலைமை வழக்கறிஞர் நமது ஒன்றிய அரசினுடைய வழக்கறிஞர் பேசும்போது விஷயங்களை சொல்கிறார்ல, ஒரே வரிதான் சார், நீங்கள் கேட்ட அடிப்படை முகாந்திரம் இதுதான். ஏன் சொல்லப்பா? வாதத்தை கேட்காமலாம் அவங்க கண்ணை முடிக்கலாம். அண்ணன் சொன்ன மாதிரி நாங்கள் சொன்ன உடனே சரின்ட்டுலாம் கொடுத்துடல. அவர்கிட்டையும் வாதத்தை கேட்டார். கேட்கும்போது அவர் சொல்லியிருக்க வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, ஒன்றும் இல்லைங்க, அவங்க கண்டஸ்ட் பண்ணுற ஒரே இடம் எங்களுக்கும் அடிப்படை முகாந்திரம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இன்னும் இருக்குங்க அடிப்படை முகாந்திரம் சொல்லியிருந்தால் முடிஞ்சு போச்சு. ஸ்டே கொடுக்க முடியாது. அவங்க எப்படி கொடுப்பாங்க? அவங்க தான் தெளிவா கேக்குறாங்களே, ஏங்க இதுல எந்த இடத்துல நீங்க நுழையிறதுக்கான ரைட் இருக்கு? டீடைல் ரிப்போர்ட் கொடுங்க கேக்குறாங்க சார். இல்ல சார், அப்ப இன்னும் இருக்கு. பேச விடாமலாம் இல்ல. பேசவே விடல. அக்கவுண்ட் 1000 கோடி ஊழல், இதெல்லாம் 1000 கோடி ஊழல், அப்படிலாம் கிடையாது. 1000 கோடி ஊழல். நாளைக்கு வார்த்தை பேசின உடனே தெளிவா வந்து சார் என்ன வாதாடுறாங்க, என்ன பேசுறாங்க தெளிவா வந்து நாங்க தெளிவா பார்த்துட்டு தான் இருக்கோம். தெளிவா அவங்க சொல்றாங்க நோ கேஸ் மேட் அவுட் அகைன்ஸ்ட் தி ஹோல் கார்ப்பரேஷன். அது மொத்த கார்ப்பரேஷனுக்கு அகைன்ஸ்டா இந்த கேஸை திருப்பாதீங்கன்னு தெளிவா சொல்றாங்க. அதுக்கு பதில் இருக்கா உங்கள்ட்ட? அவங்க கேட்டு எப்போதுமே கார்த்தி கீழ் மன்றத்தில் நம்ம கூப்பிட்டு விசாரிச்சு எல்லா தீர்ப்பையும் சொன்னதுக்கு பிறகு அப்பீல்களில் யாரையும் கூப்பிட்டு விசாரிக்க மாட்டாங்க. டாக்குமெண்ட் ஸ்பீக்ஸ் அதில் இருக்கிற கூடுதல் குறைவு, அவ்வளோதான். அதனால தான் அவங்களால தீர்ப்பு வழங்க முடியும். அவங்க உட்கார்ந்து அதுக்கப்புறம் யாரையாவது இங்கிருந்து இப்போ தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னால் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருதுன்னா அது அப்பீலுக்கு ஒவ்வொருத்தரையும் கூட்டிகிட்டே தெரிய முடியாது. டாக்குமெண்ட் ஸ்பீக்ஸ் அப்பீல். அப்போ அவங்களுக்கு டாக்குமெண்ட்டை பார்த்த உடனே தெரியுது, என்னடா இது இடி என்ன பண்ணியிருக்கணும், பண்ணலை. இதுக்கு அடிப்படை முகாந்திரம் என்ன? ஒரு வழக்கு இருக்கணும், எங்கேயோ ஒரு தவறு, ஒரு குற்றம் நடந்திருக்கணும். சார் இந்த ப்ரிடிகேட் அந்த அஃபென்ஸை வந்து 2002 பிஎம்எல்ஏ கொண்டு வரும்போது ஐயா வாஜ்பாய் அவர்கள் இருக்கிற போது தான் அந்த ப்ரிடிகேட் அஃபென்ஸ்னா என்ன அப்படிங்கிறத சொன்னாங்க. 2012 ப. சிதம்பரம் மிக தெளிவாக அதை விளக்குனாரு. நீங்கள்
வருமானத்தில் சம்பந்தப்பட்டோ அல்லது வருமானத்தில் கிரிமினல் சம்பந்தப்பட்டோ நீங்க போயிட முடியாது. ஒரு இடத்தில் உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. எங்கே என்றால் சம்பாதிக்கப்பட்டதனால், அதாவது முறைகேடாக சம்பாதிக்கப்பட்ட பணம் எங்கேயோ ஒரு கிரிமினல் அஃபென்ஸால இங்க இது நடந்திருக்கு, பிஎம்எல்ஏவா ஆயிருக்கு என்கிற குற்றச்சாட்டு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உள்ளே போக முடியும் என்று 2012 ப. சிதம்பரம் அவர்கள் ராஜ்யசபால விளக்கம் கொடுத்திருக்காரு. அந்த ஒரே கேள்விதான் கார்த்தி இப்ப நமக்கு சொல்றது. கார்க்கே இப்ப அண்ணன் பேசுறாருல இவ்வளவு நேரம், ரைட்? அப்பா இந்த இடத்துல இவர் இன்னொன்னு சொல்றேன் தம்பி, 1000 கோடின்னு சொல்றாங்கல்ல, ரைட்? 41 வழக்குகள். இந்த 41 வழக்குல எந்த வழக்குலையும் 1 லட்சம் அல்லது 2 லட்சத்துக்கு மேல குற்றச்சாட்டு இல்லை. 17 வழக்குகளில் எஃப்ஐஆர்களில் அங்கு தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. மீதி மிஞ்சி போன ஒரு 17 இல்லை 20 அங்க குற்றம் சாட்டப்பட்டிருப்பது லட்சக்கணக்கில். எப்படி 1000 கோடி?